துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது? சூரிய பகவான் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, வருடத்தின் முதல் நாளில் அவர் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. வேற அஷ்டம குரு, 8ல் இருந்த குரு இப்போ 9ஆம் வீட்டுக்கு போகிறார். பாக்ய குருவாக போகிறார். நல்லா உழைச்சி முன்னுக்கு வரணும், நான் இனிமே எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க போகிறேன், நான் நல்லா வேலை செய்ய போகிறேன், நான் முன்னுக்கு வர போகிறேன் ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு உலகமே உருவாயிடும். ஆனால் குரு உங்களுக்கு 3-6 கூடியவனாக போய்விடுகிறார். அதான் பிரச்சனை. உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது? பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமடைகின்ற அந்த மாதம் தான் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கான மாதம். மேஷத்தில் சூரியன் உச்சமடைவது தான் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம். அந்த சூரிய பகவான் மேஷத்திலே உச்சமடைகிறார். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1 தான். சூரிய பகவான் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, வருடத்தின் முதல் நாளில் அவர் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. வேற யாரு? சூரியன். உங்களுக்கு அவர் 7ஆம் வீட்டில் உச்சமடையும் போது மனைவியுடன் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கூடியவன், அதாவது 11 கூடியவன் 7இல் மறைகிறான், 7இல் உச்சமடைகிறான், பாதகாதிபதி உச்சமடைகிறான். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பான வருடமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம குரு, 8ல் இருந்த குரு இப்போ 9ஆம் வீட்டுக்கு போகிறார். பாக்ய குருவாக போகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பாங்க. குரு யாருக்கெல்லாம் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சகல சம்பத்துகளும் சேரும். 9ஆம் வீட்டு குரு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார். இந்த 9ஆம் வீட்டு குரு 6 தாண்டும் யோகங்களை தருவார். உங்கள் வாழ்க்கையை தலையில மாற்றி போடுறவர் இந்த குரு தான். உண்மையிலே துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் நல்லா உழைச்சி முன்னுக்கு வரணும், நான் இனிமே எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க போகிறேன், நான் நல்லா வேலை செய்ய போகிறேன், நான் முன்னுக்கு வர போகிறேன் என்று நினைக்கிறவர்களெல்லாம் இந்த 9ஆம் வீட்டு குரு உங்களுக்கு புதிய ஏற்றங்களை தருவார். ஒரே தூக்கி மேலே வச்சுருவார். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுவார். காரணம் என்னென்னா, அதுதான் 9ஆம் வீட்டு குரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். குருவால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். தான் குருவோட சக்தி. மற்றவர்கள்லாம் வேற. குரு பிளஸ் பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு உலகமே உருவாயிடும். ஆனால் குரு உங்களுக்கு 3-6 கூடியவனாக போய்விடுகிறார். அதான் பிரச்சனை. 3-6 கூடியவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார் என்னும் பொழுது அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு உங்களுக்கு செட் ஆக மாட்டார். ஏன்னா உங்களுக்கும் குருவுக்கும் ஆகாது. 3-6 கூடியவர். ஸோ வயிறு, கிட்னி, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா குரு ப்ராப்ளங்கிறதுனால. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு குரு 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நல்ல ஆக்டிவேட் ஆகிறீங்க, நல்ல சக்தி ஆகிறீங்க, நல்ல பலசாலி ஆகிறீங்க. இதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துக்கு குரு தருகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, முயற்சி, சகோதர பாவங்கள். 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய தைரியம். இது எல்லாத்தையும் குரு பார்க்குறார். பார்க்கும்போது நான் தைரியங்கள் அதிகமாகிறது. அதே மாதிரி 9ஆம் வீட்டு குருங்கிறவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, சொத்து. அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். ராகு தரும் நற்பலனாக பெரும் சொத்து சேரப்போகிறது. அதே மாதிரி குழந்தை பிராப்தி கிடைக்கும். ராகு குழந்தை பிராப்தி கொடுத்தா எப்படி கொடுப்பாருன்னா, IVF, IUI போன்ற சிறப்பு சிகிச்சைகள் மூலமாக உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகு தரும் நற்பலன். குரு பார்வைப்படும் பொழுது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. அடுத்ததாக 6ஆம் இடத்து சனி. சனி என்றைக்குமே 6ஆம் இடத்தில் இருக்கும்போது சத்துருக்களை ஜெயிக்கின்ற யோகங்களை தருகிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களெல்லாம் வின் பண்ணி அவங்க முன்னாடி வாழக்கூடிய ஒரு அம்சத்தை தருகிறார் இந்த சனி பகவான். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள். நீங்கள் எல்லார் முன்னாடியும் யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வாழ மாட்டீங்க, நீங்கள் அவ்வளோதான் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி வாழக்கூடிய ஒரு யோகங்களை தருகிறார் இந்த 6 கூடிய சனி பகவான். சனி 6இல் இருப்பவர் 6, 7, 8ஐ பார்க்கிறார். 8ங்கிறது மாங்கல்ய வளம். 6இல் இருக்கின்ற சனி பகவான், 8ங்கிறது மாங்கல்ய வளம் மட்டுமல்ல, அசையா சொத்துக்கள். 8ங்கிறது கடன், 8ங்கிறது சிறுமை, தாழ்வு மனப்பான்மை. இது எல்லாத்தையும் சனி பார்த்துறாரு.
அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பகவான் அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்களை சனி குறைக்கிறார். சனி தரும் நற்பலன் என்ன அப்படின்னா, 12ங்கிறது இல்லற வாழ்க்கை, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் சரி பண்ணுறார் இந்த சனி. அடுத்து சனி 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தைரியம் அதிகமாகிறது, அதி தைரியம் என்பது உண்டாகிறது. நீங்கள் நல்ல எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்கள் மனதில் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்து நல்ல தைரியமான ஒரு கேரக்டராக நீங்கள் வரீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தருகின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி தரும் பலம், சகோதர பாவங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேருகிறது. சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் பண்ணுறாங்க, உங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் துணை நிற்கிறார்கள், சகோதரர்களோட சப்போர்ட் கிடைக்குது, போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சனி தருகிறார். குரு ஒரு பக்கம் 9ல் இருந்து, சனி ஒரு பக்கம் 6ல் இருந்து, 2 குவாட்ரண்ட்டில் இந்த பக்கம் சனி, இந்த பக்கம் குரு உங்களை பயங்கரமாக காப்பாற்ற போகிறாங்க. 2 பேருமே உங்களுக்கு நல்லவங்க, 2 பேருமே உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் தரப்போகிறாங்க. இதில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் குரு பார்ப்பதால் வந்த குரு சண்டாள ராகுவும் எல்லாமா சேர்ந்து வெகு சொத்தை ஏற்படுத்த போகிற ஒரு சாதாரண இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்குமான்னு எனக்கே தெரில. நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். சில பேருக்கு இந்த ஆக்ட் ப்ராப்பர்ட்டிலாம் கிடச்சிருக்கேன். நண்பர் ஒருவர் இப்படி தான் 5ஆம் இடத்துல இதே சேம் சுச்சுவேஷன் நடந்தது. ராகு இருக்கும் பொழுது அவருக்கு குரு பார்த்தார். குரு பார்வை ராகு மேலே விழுந்தது. அப்போ அவருக்கு இந்த ஆக்ட்டும்பாங்க, கவர்மெண்ட் ஆக்ட், ஏலம்லாம் வரும். அந்த ஆக்ட்.com அதுக்குள்ளே அந்த ஏலத்தில் சும்மா விளையாட்டாக கலந்துக்கிட்டார். பிட்டு வேறு யாரும் பிட் பண்ணவே இல்லை. ரொம்ப மைல்டு, ரொம்ப சாதாரண ரேட்டு. ஸ்கொயர் ஃபீட் ஒரு 10,000 ரூபா போகுது அப்படின்னா ஆக்ட் ரேட்டு அன்றைக்கி பழைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கே விற்றாங்க 2,500 ரூபா சம்திங். அப்படியே 4 மடங்கு 5 மடங்கு லாபத்தில் அவ்வளோ பெரிய இடத்த வாங்கினார். வித்தவுட்டு எல்லாம் லீகலாக, ப்ராப்பர் கவர்மெண்ட் லீகலாக. அந்த நேரம் அந்த வெப்சைட்டுக்கு அவர் போகணுன்னு இருக்குது. அந்த நேரம் அதில் கலந்து அந்த பிட்டு, அதாவது பிட்டுன்னு என்ன இது சொல்லுவாங்களே ஏலம், அந்த ஏலத்தில் கலந்துக்கணுன்னு இருக்குது. அவருக்கு அதை பற்றி தெரியாது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவர் அந்த ஆன்லைன் பிட்டுக்கெல்லாம் போகிறார். அந்த நேரம் வேறு யாருமே கேட்கல பிட்டு. அதுதான் அதில் அதிசயம். அப்போ அது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அதிசயங்கள் நடக்கும். நம்ம நினச்சிப்போம் நமக்கு குரு ராகுவை பார்த்தா கூட நம்மளால் ஒரு அரை கிரவுண்ட் இடமே வாங்க முடியலையே, நம்ம எங்கே இவ்வளோ பெரிய இடத்த போய் வாங்க போகிறோம். சார், குரு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். அதனால தான் சொல்கிறது, குருவால் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். அதான் குருவோட சக்தி. குரு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மாபெரும் யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்ட், ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.